கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசன தியானத்தை 2 பேதுரு 1 வசனம் பக்கம் 323 புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் நாம் தியானிப்போம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அருமையான தேவச்சரமே, இங்கே வேதத்தினுடைய துவக்கத்தை நாம் சிந்தித்து பார்ப்போமானால், அதிக உறுதியான, இந்த உலகத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி எடுத்தீங்கன்னா ஃபேக்ட் ஆஃப் சேஃப்டி, FOS என்று சொல்வார்கள். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த ஃபேக்ட் ஆஃப் சேஃப்டியை பொறுத்து தான் அது எத்தனை ஆண்டுகள் நிலையான ஒரு கட்டிடமாக நிற்கும் என்று அது கட்டிட நிபுணர்கள் அதை சார்ந்து அந்த ஃபார்முலாவை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி டிசைன் கொடுப்பாங்க. இன்னைக்கு இந்த வேத வாக்கியங்கள் இது நம்முடைய வாழ்விலே எதை குறிக்கிறது? ஒரு அதிகமான உறுதி. நீங்க பலதுல நம்பிக்கை வைத்திருக்கலாம், உங்க பணத்து மேல் நம்பிக்கை வைத்திருக்கலாம், உங்க உடம்பு மேல் நம்பிக்கை வைத்திருக்கலாம், உங்க குடும்பத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அதிக உறுதியான, அது என்னது? வேதத்தின்படி அவைகள் தீர்க்க தரிசன வசனங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு உண்டு என்று இங்க பேதுரு பதிவு செய்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு. அருமையான தேவச்சனமே, நாம் ஒரு திருச்சபைக்கு கிளம்பி வருகிறோம். நம்முடைய உறுதியான விசுவாசம் எதை குறிக்கிறது என்றால், இன்னைக்கு நான் திருச்சபைக்கு போன என் வாழ்வில் ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொள்வேன். அதற்கு முதலாவது நான் சரியான நேரத்தில், நான் சரியான சூழ்நிலைகளுக்கு என்னை உட்படுத்தி, அது முன்னமே நாளை இதற்குண்டான ஆயத்தத்தை நம்முடைய சிந்தனைகளிலே நாம் கொண்டு வருவோமானால், நம்முடைய நடை பயணமும் அந்த நேரம் காலங்களும் அது உறுதிப்படுத்தப்படும் நம்முடைய வாழ்விலே. இங்கே வேதம் நமக்கு என்ன தெளிவுபடுத்துகிறது? அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உறுதியான தீர்க்க தரிசன வசனம் அது எதை போன்றதான நம்முடைய வாழ்விலே ஒரு உதாரணத்தை சொல்லி இங்கே பேதுரு விளக்குகிறார். அது பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அருளும் அந்த இருளின் ஸ்தலம் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை நீங்கள் கவனித்திருந்தால், கவனித்திருப்பது, கவனித்து செயல்படுவது, கவனித்து அதன்படி நடத்தப்படுகிற உன்னுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் அதிக உறுதியான இந்த தீர்க்க தரிசன வசனத்தின் மேல் இருக்குமானால் அது உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. So what the word of God proclaims here? தேவனுடைய வார்த்தை எதை பிரகடனப்படுத்துகிறது? உன்னை உறுதிப்படுத்தப்பட வேண்டுமானால், உன் வாழ்க்கை, வியாதியற்ற சூழல்கள், மன ரம்யமான மனதுக்கு ஏற்ற நிகழ்வுகள், உன் கையின் பிரயாசங்கள், ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய காரியங்கள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணரத்தக்க உனக்குள் ஏற்படுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற சாட்சிகள். It depends upon the revelation. தீர்க்க தரிசனம் இந்த ரெவலேஷன் மூலமாய் நீ பெற்றுக்கொள்ளுகிற வேத வாக்கியங்கள் மூலமாய் இருக்கிறது. அதே அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி. ஏன் நீங்க வசனத்தின் மேல் உறுதியான உங்க நம்பிக்கையை வைக்க சொல்றாரு? அது ஏன் நலமாயிருக்கும் நீங்கள் கவனித்திருந்தால் ஏன் சொல்லுகிறாரு? அப்பதான் இந்த உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பிக்கிற ஒரு அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ கேட்டுக்கு தப்பிக்க கூடிய அப்படி சூழ்நிலை எங்கிருந்து வருமானால், இங்கே வேதம் சொல்லுகிறது திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. So we have to be a partner. அல்லேலூயா சொல்லலாமா? பங்குள்ளவர்களாய், எது தீர்க்க தரிசன வசனத்துக்கு பங்குள்ளவர்களாய்,
ஒரு விடிவெள்ளி உதிக்கிற பொழுது இந்த இருதயத்தில் இருக்கிற தெய்வீகமற்ற இருள் ஒரு வெளிச்சத்தை காண்கிறது போல. தேவஜனமே, இந்த உலகம் கேட்டுக்கொண்டானது, இந்த உலகம் இச்சைகளுக்கு உண்டானது. நம்மள அறியாமையே நம்முடைய கண் கரப்ட் ஆகும், காதுகள் கரப்ட் ஆகும். நடை பயணத்தின் போது மாசு வெளியே இருக்கக்கூடிய காத்துகளினாலே நம்முடைய சுவாசம் கரப்ட் ஆகும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அக்கினி ஜுவாலையில் நடந்தாலும் அக்கினி ஜுவாலை ஒரு மேல் பற்றாதுன்னு சொல்லுகிறார். எதை வைத்து? நீங்க திவ்ய வல்லமையை, இந்த 4வது வசனத்தின்படி திவ்ய சுபாவத்துக்குள்ள பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, அந்த வல்லமைக்கு உண்டான பங்குதாரரா நீங்க மாற வேண்டும். கிரைஸ்டோடு கூட நீங்க உடன்படிக்கை பண்ணிருக்கீங்களான்னு அவரும் நீங்களும் தான் டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டும். நான் சொல்ல முடியாது. அதை நம்ம சிறு கூட்டமோ பெரு கூட்டமோ வெளியே உலகத்தானோடு கூட வாழுகிறோமோ வாழலையோ, ஆனா நமக்கும் தேவனுக்கும் பங்கு இருக்கான்னு சொல்லி நீ எங்க வேணாலும் உன்னை சிந்திச்சு பார்த்துக்கலாம். அப்படித்தானே? சபைக்கு வந்தாதானா? ஒரு வெளியே மாலுக்கு போறீங்க, அங்க போய் ஒரு பொருளை வாங்கணும், ஒரு வாக்குவாதம் பண்ணணும், இந்த பொருள் நல்ல பொருளா கெட்ட பொருளான்னு அவன்கிட்ட கேட்கணும். பிசினஸ்ல அவன் ட்ரிக் பண்றவனா இருப்பான். ஆனா நீங்க இந்த திவ்ய சுபாவத்துக்கு உள்ளான பங்குள்ளவர்களாய் நீங்க தேவனுடைய வசனத்தோடு கூட இருப்பீர்களானால் அவன் உன்னோட சொல்வான், பிரதர் சிஸ்டர், இது வேண்டாம், இது நல்ல பொருள் இல்லை, பார்க்கறதுக்கு தான் இது கவர்ச்சி, ஆனா உள்ள இருக்கக்கூடிய மிஷினரிலாம் யூஸ் இல்லை, இதை நீங்க வாங்கினீங்கன்னா பல லட்சம் கொடுத்து வாங்குறீங்க, அவ்வளவுக்கு இது வேல்யூ இல்லை. எப்படி அவன்றது இது வருது? உங்களுக்குள்ள இருக்கிற பவர்ஸ், நீங்க தேவனோடு ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறதுனால உலகத்துக்குண்டான இச்சை உங்களை கேட்டுக்கு தப்ப வைக்கிறது. அது மாத்திரம் வேதம் தெளிவுபடுத்துகிறது, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இங்கே 19வது வசனத்தினுடைய தாற்பயத்தை இங்க 4வது வசனத்துல அவர் உள்ள வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஏன் தெரியுங்களா? இதை படிச்சுட்டு பிசாசு போனா அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா தேவ பிள்ளையா இருக்கிற தீர்க்க தரிசனத்தை நாடுகிற அனுபவம் உள்ள ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தினுடைய கேட்டுக்கு தப்புவிக்கிற ஒரு வல்லமை இங்க உள்ள இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்லித்தரார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வானிலை உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் செயல்படுவீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளுகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றவர்களாய் மாற முடியும். விசுவாசிப்போமா? ஆண்டவர் நம்ம வாழ்வை மாற்றுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கனம் பண்ணுவாராக. ஆமென்.